ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இல்லம் தேடி அம்மனில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் நோய் தீர்க்கும் தேவி குடிகொண்டிருக்கும் முக்கும்புழா தேவி கோயில் பற்றித்தான் என்று பார்க்க இருக்கிறோம். மகாவிஷ்ணுவின் அவதாரமான பரசுராமர் பிரதிஷ்டை செய்த 108 தேவி திருத்தலங்களில் 3 கேரளாவில் அமைந்துள்ளன. அவற்றில் ஒன்று கொல்லம் மாவட்டம் பண்டாரத்துருத்து என்ற இடத்திலுள்ள முக்கூம்புழா திருத்தலம். இங்குள்ள அம்மன் கொடுங்காலி, பத்ரகாளி எனப்பட்டாலும் மூலவர் சிவலிங்கம்தான். அஷ்டகோணலிங்கம் எனப்படும் 8 முகம் கொண்ட அபூர்வ சிவலிங்கத்தில் குடிகொண்டு அவரது மடியில் அம்மன் இருக்கிறாள். தன்னை தரிசிக்க வருவோரை நோயின்றி வாழ வைக்கிறார். மனதின் மூக்கு அளவு வரை தண்ணீர் மூழ்கியிருந்ததால் இத்தலம் முக்கூம்புழா என பெயர் பெற்றது. அப்படி தண்ணீர் சூழ்ந்த இடத்தில்தான் 12ஆம் நூற்றாண்டில் இக்கோயில் கட்டப்பட்டது. கடலுக்கு மிக அருகில் இருந்தும் 2004 ஏற்பட்ட சுனாமியால் இக்கோயிலுக்கும் ஊருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதிலிருந்தே இந்த காளியின் கருணையை நாம் புரிந்து கொள்ள முடியும். மதுரையை எரித்த கண்ணகி ஆலப்பாடு என்ற இப்பகுதியில் தங்கி இருந்ததாகவும் பின்னர் கொடுங்கநல்லூர் நோக்கி புறப்பட்டதாகவும் அவரோடு வந்தவர்கள் வழி வழியாய் இங்கு வந்து கோயில் கட்டியதாகவும் கூறப்படுகிறது. இங்கு கண்ணகி கோவலன் கதையை பாடலாக கூறும் தோற்றம் பாட்டு பாடப்படுவதே இதற்கு சான்று. சிவலிங்கத்தில் குடியிருக்கும் தேவியான சிவசக்தி சுரூபிணிக்கு காரிய சித்தி பூஜை செய்து சிறிய வெங்கலப் பானை நிறைய மஞ்சள் நிரப்பி மஞ்சள் பர என்ற நேர்ச்சை செய்தால் நோய்கள் தீரும். விரதமிருந்து கையில் வாளும் சிலம்பும் வைத்து கொண்டு கோயிலை 7 முறை வலம் வர தோஷங்கள் விலகும். திருமணம், குழந்தைப்பேறு என விருப்பம் அனைத்தும் நிறைவேறும். இந்த கோயிலானது கொல்லம் அருகே கருணாகப்பள்ளியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வாய்ப்பு கிடைக்கும்போது அன்னையின் அருளை பெற்று வாருங்கள். அடுத்த பதிவிலே இன்னொரு அம்மனுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.